உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தானா பண்ணிட்டு போன வேலைக்கு அவளுக்கு பாராட்டு விழா தான் குறைச்சலாக்கும். ஏய், வாய மூடு. அவ என்ன தப்பு பண்ணிட்டா? அவ புருஷன் கூட போய் வாழ போயிருக்கா. அது என்ன பெரிய தப்பு? ஏங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்க. நம்ம பொண்ணு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஜெயிச்சிட்டா. அதனால அவளுக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்களாம். அதுக்காக தான் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. பாருங்க. அவர் அமைதியாவே இருக்காரு அத்தை. பின் என்ன, அவர் சந்தோஷமா பட போறாரு. அவரையே வேணான்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. அவளுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது அவர் போய் நிப்பாரா என்ன? பெரியம்மா, கார்டு கொடுங்க. நான் தனா கிட்ட கொடுத்து போக சொல்றேன். ஏய், நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ற? ஏ சீனு, பாருடா, இவ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அம்மா, தனாவுக்காக தான் ஃபங்க்ஷனே நடத்துறாங்க. அவ இல்லாம எப்படிமா? கார்டு அவகிட்ட தானே கொடுக்கணும். இந்த மாயா கொடு. பெரியம்மா, நான் போய் தனாவை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ நாமளும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் இல்ல? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நம்மள எதுக்கு போனோம்? நம்ம தனாவை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்க. அத பார்க்க நாமெல்லாம் போகாம எப்படி? டேய், அவதான் அந்த கதிர் மட்டும் போதுன்னு சொல்லி போயிட்டால. அவளுக்காக நம்மள எதுக்குடா போனோம்? ஆமா அண்ணி, யாருமே போக கூடாது. ஏன், நமக்குள்ள மானரோஷம் எதுவும் இல்லையா என்ன? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற யாரும் இந்த வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. அப்படி மீறி யாராவது போனா அண்ணனை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்புறம் அண்ணன் கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க, பாத்துக்கோங்க. நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்து இந்த வேலையை பார்த்த? ஏன், நான் கையால் ஆகாதவனா? உனக்காக என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? ஏய், அப்படியெல்லாம் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு போகணும். உன்கிட்ட ஒரே ஷர்ட் பேண்ட் தான் இருக்கு. அதான் காசு இருந்தா உனக்கு ட்ரெஸ் வாங்கலாமேன்னு தான். நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? உனக்கு ட்ரெஸ் வாங்க எங்கெல்லாமோ காசு கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. அதான் நான் இந்த வேலையை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. நீ ஏன் இங்க வந்த? இந்த ஊருக்கே தலைவரா இருக்கிறவரோட பொண்ணு நீ. உங்க அப்பா உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. இப்ப நீ என் கூட வந்து அடுத்த நாளே உன்னை கல்லு மண்ணெல்லாம் சுமக்க விட்டேன்ல. எதுக்கு நீ ஃபீல் பண்ற? என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம் இல்ல. எனக்கு இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்ல. நமக்காக நாம வேலை செய்யறோம், அவ்வளவுதானே. இல்ல தானா, நான் என்ன பாடுபட்டாவது உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனா நீ என்னைக்கும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. உன்னை யாராவது பார்த்தா கதிர் பொண்டாட்டி கல்லு தூக்குறான்லாம் சொல்ல மாட்டாங்க. ரகுராம் பொண்ணு கஷ்டப்படுறான்னு தான் சொல்லுவாங்க. தெரிஞ்ச அத்தை மாமாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணு. வரமாட்டேன். சரி, வீட்டுக்கு போ. நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். இந்தா. போ. இந்த பாரு சீனு, இந்த பணமெல்லாம் உன் மாமனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடு. இந்த பாரு சீனு, உனக்கு சங்கடம்னா சொல்லு, நான் வந்து உன் மாமா கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. எங்க வீட்லயே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா இன்னும் கஷ்டப்படுவாங்க சேட்டு. தயவு செஞ்சு எங்க மாமாட்டெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏப்பா, அப்புறம் எப்படிப்பா என் பணம் எனக்கு கிடைக்கும்?
நான் எப்படியாவது உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இங்க பாருப்பா, ஒரு மாசமெல்லாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது. ஒரு 10 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுக்கலன்னா உன் கடையை நீ என் பேருக்கு எழுதி கொடுக்கணும். அச்சா? சேட்டு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீனு, நானும் வியாபாரம் தாப்பா பண்றேன். யாருக்கும் பணத்தை சும்மா தூக்கி கொடுக்க முடியாது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். என் பணம் எனக்கு வரலன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இந்த பாரு, 10 நாள்ல நீ பணம் கொடுக்கலே உன் கடையை நான் எடுத்துப்பேன். ஆஹா, இல்ல சேட்டு, அந்த அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன். 10 நாள்ல உங்க பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். 10 நாள் தான். ஒரு நாள் தாண்டினா கூட உன் கடையை நான் எடுத்துப்பேன். சரி சரி, இப்போ நீ கிளம்பு. பத்து நாள்ல எப்படி 50 லட்சம் ரெடி பண்றது? யார்கிட்ட போய் கேட்பேன்? சொல்லு மச்சான். ரொம்ப நாள் ஆச்சுடா நீ ஃபோன் பண்ணி. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்னடா ஹெல்ப்? அது நான் நேர்ல வந்து சொல்றேன். மீட் பண்ண முடியுமாடா? எனக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குடா. நான் லொகேஷன் அனுப்புறேன். நீ அங்க வந்துரு, பேசிக்கலாம். சரிடா, நான் வந்துடுறேன். சரிடா மச்சான். சார் சார் வாங்க. என்ன சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். யாரு? அத்தையா? இல்ல சார், லிங்கன்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு ஓ, சார். சரி கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க. கார்த்திக், ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? ஜானகிக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? நான் வீட்டுக்கு வரலாமா? அதெல்லாம் இல்லடா, இது வேற ஒரு விஷயம். அந்த தனால அவ வீட்டை விட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, ரகுராம் கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த கதிரவன் தான் வேணும்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து வீட்டை விட்டு போயிட்டா. கதிர் கூட தனா போறது நல்ல விஷயமா? ஏன்பா, உன் அத்தை ஆசைப்பட்ட மாதிரியே அவ அப்பங்கிட்ட சண்டையை போட்டு அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சுல்ல, அது சந்தோஷமான விஷயம் தானே? அப்போ கதிர் கூட வெளியே சந்தோஷமா வாழ போயிட்டாளா அவ? அந்த தனா நிம்மதியா இருக்க கூடாது. உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து ஊருக்குள்ள யாருமே வீடு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம். ஆனா அந்த கதிர் ஒரு கேஸ் கம்பெனில வேலை செய்யறான்ல, அந்த ஓனர் தான் அவங்க வீட்டு மாடியிலேயே இடம் கொடுத்துட்டான். அந்த ஆளோட வீட்டுல தான் 2 பேரும் இருக்காங்க. சரி, வேற ஏதாவது தெரிஞ்சா ஃபோன் பண்ணுங்க. நான் ஒரு 1 hour வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க சார்? உங்க அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. 1 hour தானே, போயிட்டு உடனே வந்துடுவேன். ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.